Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. நீங்க கிட்னிக்காக 15 lakhs கொடுத்தீங்க. ஜூலி கிட்ட டைரக்டா நீங்க பெசன்ட் நகர்ல வச்சு கொடுக்குறீங்க. ஆமா ஆமா. ஜூலி கிட்ட டைரக்டா நீங்க பெசன்ட் நகர்ல வச்சு கொடுக்குறீங்க. ஆமா. எங்க அந்த 5 லட்சம் எடுத்து நேராவை நீ எப்படி என்ன ஏமாத்தலாம்? சூப்பரான ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், நரேஷன் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை பண்ணாங்க 2 பேரும் பெரிய சமூக ஆர்வலர்கள். நாங்கள் எல்லா கால்ஸையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா 3 நாளில் எனக்கு வந்து என்னை பாம்பு போட்டு கொன்றுவேன் அப்படின்லாம் மிரட்டல் வருது. ஜல்லிக்கட்டு போராட்டம் மற்றும் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர் நடிகை ஜூலி என்கிற மரியா ஜூலியானா. செவிலியரான இவர் கிட்னி தேவைப்பட்ட நபர் ஒருவரை பெசன்ட் நகருக்கு அழைத்து 15 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டு ஏமாற்றிவிட்டதாக பெண் ஒருவர் பேசிய ஆடியோ கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. பொண்ணு வந்துட்டு இப்போ +1 படிக்கிறாங்க. இன்னும் 2 வருஷத்துல காலேஜ். என் பையனோட இது இருக்கு. எங்க அம்மா வந்து ஒரு பக்கா பேஷண்ட். இல்ல மேம், எனக்கு சந்தேகம் என்னன்னா, இப்ப நீங்க கிட்னிக்காக 15 lakhs கொடுத்தீங்க. இப்போ கொடுத்து பொருத்துனதுக்கு அப்புறமா ஃபெயிலியர் ஆகி அவங்க டிசீஸ்ட் ஆயிட்டாங்க. இல்ல பொருத்துனங்கிறதுனால எதுவுமே நடக்கலையே, எனக்கு வரவே இல்ல. ஓ, கிட்னியே வரல, கிடைக்கலையா? வரல, எங்க 2 பேருக்குமே கிடைக்கல. அவங்களுக்கும் கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல. அந்த இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லையா, யாருக்குமே அவங்க கிட்னி வரல. ஜூலியின் தோழியான ஷர்மிளா என்பவர் தானும் கணவரும் கிட்னி தேவைப்படும் நபருக்கு உதவி செய்தோம், அதற்கு அந்த நபர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார் என மற்றொரு ஆடியோவும் வெளியானது. நபர் சொல்லிட்டு தெரிஞ்சு பண்ணனா, தெரியாம இது பண்ணனு யாருன்னு சொன்னாங்க. தெரியாமலாம் பண்ணலனா வந்தாங்க. அப்ப அவங்க ஜீரோவா இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் கூட போக கூடாதுன்னு ஜனலட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நீங்க அவங்க போங்கன்னு சொன்னேன். எனக்கு வாண்டடா பரமேஸ்வரி கூப்பிட்டு பேசுறத நான் தான் கொடுத்தேன்னு சொல்றேன். அவங்க எவ்வளவு பைசா பேசினா தெரியல. ஆனா வீட்டுக்காரு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு சொல்லிதான் நான் நிறைய பேருக்கு ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டு இருக்கும்போது அவர் மனசார எனக்கு கொடுத்ததுதான் அந்த 1 லட்சம் ரூபாய். அத நான் லீகல் இல்லாம வாங்கணும்னா கையில வாங்கிருக்க மாட்டேன். கையில வாங்கியப்பனா ஏன் அக்கௌண்ட்ல வாங்கினேன். மனசார அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால 1 லட்சம் கொடுத்திருக்காரு. கரெக்டா? ஆமா, கொடுத்தாரா? சரிங்களா, விட்டுருங்க. எனக்கு சொத்து அவ்வளவுதான். அதுலயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதையும் சொல்லிடுறேன்னா என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் வந்து நான் சும்மா சொல்றேமா, இதெல்லாம் வந்து நான் எவ்வளவோ போயிட்டு ஏதோ பண்ணிட்டேன். சரியா, அடுத்தது உன் ட்ரஸ்டுக்கு நான் வந்து கண்டிப்பா சர்ஜரி முடிஞ்சு நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னாங்க. இதனைத் தொடர்ந்து கடந்த மார்ச் 16ஆம் தேதி அன்று காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்ற ஜூலி தன் மீது அவதூறு பரப்பியதாக 8 பேர் மீது புகார் அளித்தார். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி பதில் வந்ததாகவும், இது கிரிமினல் அவதூறில் வராது, சிவில் அவதூறில் வரும் என கூறி வழக்கை எடுக்கவில்லை என ஜூலி தெரிவித்துள்ளார். நான் இன்னைக்கு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, என் மேலே நான் கிட்னி திருடிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு புகார் வந்து என் மேலே வச்சுருந்தாங்க, ஒரு அவதூறு வச்சுருந்தாங்க. அதாவது திருட்டுனா என்னன்னு தெரியாதவங்க அந்த அவதூறு வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க திருட்டுனா என்ன சார், உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பொருளை திருடிட்டு போகிறது தானே திருட்டு. ஸோ நான் கிட்னி திருடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக வந்து நான் கமிஷனர் ஆஃபீஸில் 16ஆம் தேதி 3வது மாதம் மார்ச் மாதம் நான் வந்து 8 பேர் மீது நான் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. நான் கம்ப்ளைண்ட் காப்பியும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அந்த கம்ப்ளைண்ட் காப்பிக்கு இந்த மாதம் 18ஆம் தேதி ஒரு ரிப்ளை வந்திருக்கு ஸ்டேஷன்லேருந்து. அதாவது என்னைய வந்து எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து இது 3வது கணவர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அவதூறு எதுவுமே வந்து கிரிமினல் டிஃபமேஷனில் வராதான், இது வந்து சிவில் டிஃபமேஷனில் வருமா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்னுடைய வழக்கை எடுக்காமல் ஒரு நோட்டீஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த நோட்டீஸ் வந்து கரெக்டாக தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நோட்டீஸ் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, இது சம்மந்தப்பட்ட மாதிரி என்னைய கூப்பிட்டு ஸ்டேஷனில் எந்த விசாரணையும் பண்ணலை. எனக்கு எதிராக யார் என்ன குற்றம் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள், வாய்ஸ் ரெக்கார்டிங், ஸ்க்ரீன்ஷாட்ஸு, இது எல்லாமே நான் வச்சுருந்தேன் சார். அதையும் அவங்க வாங்கி பார்க்கல.
கிட்னிக்காக 15 லட்சம் வாங்கியதாக பேசிய பெண்ணே தனது கணவரை போனில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும், அந்த பெண் ஜூலியின் கணவர் என்றே சொல்லவில்லை, திரித்து வெளியிட்டு விட்டார்கள் என அந்த பெண் சொன்னதாக ஜூலி தெரிவித்துள்ளார். ஐயோ இன்னைய காப்பாத்துங்க, எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதான் ஒரு சூப்பரான ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், நரேஷன் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை பண்ணாங்க 2 பேரும் பெரிய சமூக ஆர்வலர்கள். மிஸ்டர் கார்த்திக் ஆஃப் திருச்சி டிவிக்கே அண்ட் அட்வொகேட்டு அப்படின்னு நெல்சன்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த வாய்ஸ் கேட்ட உடனே நாங்கள் யோசிக்கிறோம், யாரா இப்படி ஒரு சம்மந்தப்பட்ட ஆளே எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது கீழே வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி போல் அந்த நியூஸ் போட்ட உடனே அந்த மேடம் யாரும் அவங்க வந்து என் கணவருக்கு கால் பண்ணுறாங்க. ஓகேயா, கணவருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் 15 லட்சம் கொடுத்துட்டீங்க சார் என்கிட்ட, நீங்கள் ஏமாந்துட்டீங்க என்ன கேட்பீங்க ஃபோன் அடிச்சோன்னே, எங்கே அந்த 5 லட்சம் எடுத்து நேராகவே நீ எப்படி என்னை ஏமாத்தலாம் அப்படி கேட்பீங்களா? நல்லா இருக்கீங்களா, உங்கள் மனைவி ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு வந்து இந்த லேடி வந்து சொல்கிறாங்க. நாங்கள் எல்லா கால்ஸையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா என் மேலே இப்போ வரைக்கும் 3 நாளில் எனக்கு வந்து என்னை பாம்பு போட்டு கொன்றுவேன் அப்படின்லாம் மிரட்டல் வருது. ஆனால் வெளியான ஆடியோவில் எதிர்முனையில் பேசிய நபர் ஜூலியிடம் பணம் கொடுக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு ஆமாம் என்று கூறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே, அதுதான் ஜூலி கிட்ட டைரக்டா நீங்க பெசன் நகர் வச்சு கொடுக்குறீங்க. ஆமா, ஜூலி கிட்ட டைரக்டா நீங்க பெசன் நகர் வச்சு கொடுக்குறீங்க. ஆமா, ஜூலி கிட்ட டைரக்டா நீங்க பெசன் நகர் வச்சு கொடுக்குறீங்க. ஆமா. இட் இஸ் நாட் அபவுட் தி ஆர்கன் வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சர்ஜரி கிச்சரி அந்த மேட்டரே கிடையாது. ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது ஏர்லியஸ்ட் பாசிபிள் தான் என்னோட கேஸ், மற்றவங்களுக்கு எனக்கு தெரியாது. புகார் அளிக்க வந்தபோது தனது கரு கலைந்து விட்டதாக கண்ணீரோடு பேசிய ஜூலி அதற்கு முதலமைச்சர் தான் காரணம் என குற்றம் சாட்டினார். இதனால மார்ச் மாதம் நான் இங்கே எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, மார்ச் மாதம் நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வரும்போது we lost our baby. எனக்கு கல்யாணம் இப்போ தான் சார் ஆயிருக்கு. we lost our first baby. இதை மற்றவங்களுக்கு வேணால் கேலி பொருளாக இருந்துட்டு போயிடலாம் சார், இது எனக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் தாண்டி இப்போயும் நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணணும்னா நான் எப்பயோ யூஸ் பண்ணிக்குவேன். இந்த ட்ராமா கேமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சார், அது எனக்கு விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணு டிவிக்கு எதிராக பேசுதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்கள் இப்படி மனசாட்சி இல்லாமல் அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைம் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதில் தான் சம்பாரித்து வந்து இதில் தான் நீங்கள் ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். அது எந்த பெண்ணாக இருந்தால் நான் ஓட்டு போடல சார், ஆமாம் நான் ஓட்டு போடல, அதுக்காக என்னை இப்படி தாக்கணும்னு அவசியம் இல்லையே சார். சார் இன்னைக்கு வந்து அவர் சிஎம் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சிஎம் விஜய் நான் வந்து சொல்லலாம் 51 பேர் இறந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், நான் என் பிள்ளை இழந்ததுக்கு அவர் மட்டும்தான் காரணம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக விஜய் அண்ணாவா சொன்னாருன்னு வந்து முட்டு கொடுக்க வருவாங்க, நான் அவர் சொன்னாருன்னு சொல்லலை. ஆனால் இப்படி அவதூறாகவும் இப்படி ஆபாசமும் பேசக்கூடிய இத்தனை ஆட்கள் இருக்காங்க, இத்தனை ஃபேக் ப்ரொஃபைல்ஸ்லாம், அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பெண்கள் அப்படி பேசாதீங்கன்னு அவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் இதை இழந்திருக்க மாட்டேன் சார். ஷர்மிளாவை தனக்கு தெரியும், கடந்த 1 வருடமாக பேசிக்கொள்வது இல்லை. இந்த ஆடியோவில் ஷர்மிளா என்ன பேசினார் என எனக்கு தெரியாது என்ற ஜூலி செய்தியாளர் ஆடியோவை போட்டு காட்டுவதாக கூறிய பின்னர் அந்த ஆடியோவை நான் 10 முறை கேட்டுவிட்டேன் என கூறி அதில் ஷர்மிளா பேசியதற்கு மறுப்பு தெரிவித்தார். நெல்சன் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. இந்த புகாரை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் கேட்கிறேன். கேளுங்க சார். ஷர்மிளாங்கிறவங்க யார் மேடம்? எனக்கு தெரிஞ்சவங்க சார். ஷர்மிளான்றவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. ஒரு 3 வருஷமாக எனக்கு பழக்கம் இருந்தது. லாஸ்ட் பர்த்டே என்ன ஆயிடுச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்களுக்கு அவங்க பேச்சுவார்த்தை இல்லை, இது பர்சனல் ரீசன்ஸ்னால பேச்சுவார்த்தை இல்லை. அந்த ஷர்மிளா தான் ஓகேங்களா உங்களை பற்றி பேசி நீங்கள் இந்த கிட்னி தொடர்பு இருக்கிற மாதிரி ஆடியோ வெளில வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆடியோ நீங்கள் சொல்லி முடிங்க, கேட்குறேன் சார். ஃபோட்டோ எல்லாமே வந்துச்சு. 2வது ஆடியோ தான் என்னன்னாக்கா உங்க கணவரையும் நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி பேமெண்ட் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ. இந்த 2 ஆடியோ தான் செய்தித்தளங்கள்ல போயிடுச்சு. கரெக்டுங்களா? இந்த ஷர்மிளா பேசின ஆடியோ உண்மையா பொய்யா? ஷர்மிளா என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செய்தியில நீங்க பாலிமர் சொன்னீங்களா, அந்த செய்தி பாலிமர் செய்தியில நான் பார்த்தேன். அவங்க வந்து அவங்க கணவர் வந்து இது ஜூலிக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க, அவங்க தெரியுன்றாங்க. நான் என்ன சொல்றேன்? இல்லை சார், எனக்கே தெரியும். ஏன்னா என்ன சொன்னாங்க, நான் 10 வாட்டி அந்த நியூஸை கேட்டிருக்கேன். இல்லை அவங்க வந்து இது ஜூலிக்கு தெரியுமா, ஜூலி வந்து நர்ஸு தானே, அவங்க ஜூலிக்கு தெரியும்னா எனக்கு தெரியாது சார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தால் அதை ஆதரிக்கக்கூடிய எந்த நிலைமையிலையும் நான் கிடையாது.
ஷர்மிளாவும் ஜூலியும் ஒரே அறையில் தங்கியிருந்ததாக அந்த ஆடியோவில் பேசப்பட்ட நிலையில் தான் அங்கு தங்கவில்லை எனவும் ஆடியோவில் ஷர்மிளாவின் கணவர் பேசியது உண்மை இல்லை எனவும் ஜூலி தெரிவித்துள்ளார். மேடம், பிக் பாஸ் ஜூலி, நடிகை ஜூலிக்கு முன்பாக நீங்க ஒரு செவிலியர், இந்த செவிலியர் மூலியமா தான் ஷர்மிளாவும் நீங்களும் ஒரே அறையில் தங்கியிருக்கும் போது இந்த கிட்னி திருட்டுல உங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது அந்த புகாரிலேயே குறிப்பிட்டிருக்கு. அந்த ஆடியோவும் அதெல்லாம் சுட்டி காட்டுது. ஷர்மிக்கு ஒரு 36-38 வயசு இருக்கும் சார். எனக்கு 33 வயசு. நான் படித்தது ராமச்சந்திரால். ஷர்மிக்கும் ராமச்சந்திராக்கும் சம்மந்தமே கிடையாது. மை குரூப் வாஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஒரே அறையில தங்கியிருந்தீங்க? ஒரே அறையில தங்கல சார். ஏன்னா என் வீடு அதை சொல்றாங்க. என் வீடு, நான் வீடு எடுத்து நானும் என் கணவரும் வீடு எடுத்து தங்கியிருந்தோம். நாங்கள் ஒரேல தங்கியிருந்தோம். அதெல்லாம் கிடையாது சார். எனக்கு வீடு வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டு. நான் 6 மாதம் கை குழந்தையிலேருந்து அங்கே தான் இருக்கேன். இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு கணவரோட வீடு வலசரவாக்கத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இவங்க சொல்கிற மாதிரி இந்த நுங்கம்பாக்கம், வடபழனி இதெல்லாம் நானும் கேள்விப்படுறேன். அப்படி ஒரு வீட்டில் நான் தங்கக்கூடிய சாட்சி இல்லை, நான் அங்கே வீடு எடுத்து தங்கினேன்ற சாட்சி இல்லை, நான் பே பண்ண ரெண்ட்டு ஏதாச்சும் இருந்தால் தயவு செஞ்சு காட்டுங்க. திவ்யா காம்ப்ளெக்ஸ் 2 அது ஷர்மிளாவோட வீடு சார். அது எப்போ என் வீடு கிடையாது. அந்த வீட்டில் தான் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆமாம் சார், அவங்க வச்சிருக்காங்க. நான் இல்லைன்றேன். நான் இல்லைன்றேன். அந்த ஆடியோ மேடம், ஷர்மிளா பேசின ஆடியோக்கு நம்ம ஷர்மிளா பேசின ஆடியோவில் என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? ஜூலிக்கு தொடர்பு இருக்கா? ஜூலிக்கு தெரியுமா? ஷர்மிளா சொல்லல. அது ஷர்மிளாவோட கணவர். ஷர்மிளாவோட கணவர் சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? கணவர் சொல்றாங்க, ஷர்மிளாவோட கணவரே சொல்றாங்க. ஜூலிக்கு எல்லாமே தெரியும்ங்கறாங்க. என்ன சொல்றீங்க சார்? எனக்கு தெரியாதுன்ற சார். யாரோ ஒருத்தவங்க எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியும்னு ஒத்துக்க முடியுமா? குற்றச்சாட்டுல இருக்காங்க. ஷர்மிளா குற்றச்சாட்டுல இருக்காங்கன்றதே இந்த நியூஸ் எல்லாம் வரும்போது தான் எனக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? எனக்கு தெரியாது சார். இது குறித்து பேசிய ஜூலியின் கணவர் தங்களை பற்றி அவதூறு பரப்பிய கார்த்திக் என்ற இன்ஸ்டா இன்ஃப்ளூவன்சர் தனக்கு போன் செய்து கமெண்ட்ஸ் ஆஃப் செய்யுமாறும் வைஷ்ணவி என்ற பெண் குறித்து அவதூறாக பேசிய வழக்கிலேயே தான் நீதிபதியை இன்ஃப்ளூவன்ஸ் செய்துத்தான் வெளியே வந்தேன் என பேசியதாக கூறி ஆடியோக்களை வெளியிட்டிருக்கிறார். கார்த்திக்கு கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைங்க, அக்காவுக்கு டேஞ்சருங்கிறாங்க. ஐடி விங்ல கொடுத்து அடிக்க சொல்றாங்கிறாங்க. சரியா? இந்த ஆடியோலாம் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நான் நமக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் ஜட்ஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவேங்கிறாரு. வைஷ்ணவியோட கேஸ்ல நான் ஜட்ஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வெளியே வந்து அவர் வாயால சொல்றாரு. உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது சார். ரெக்கார்ட் எல்லாத்தையும் உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன், நீங்க கேட்டுக்கோங்க. என்னது ப்ரோ அந்த வீடியோவா ப்ரோ? அதெல்லாம் விடுங்க ப்ரோ. அதெல்லாம் வந்து அவங்க கருத்து சொல்றாங்க. அதெல்லாம் வந்து பெருசுப்படுத்த வேலைக்கு ஆகாது ப்ரோ. அதுக்கு இல்ல, ஐடி விங்ல இருந்து வீடியோ போய் பேச போட்டுட்டாங்க. அதுதான் உங்களை அடிச்சீங்க. ஏன் ப்ரோ தேவையில்லாம பேசினாங்களே ப்ரோ? தேவையில்லாதது கிடையாது ப்ரோ. இதுல என்ன தேவை இருக்கு? கருத்து பதிவு பண்றது எல்லாத்துக்குமே கரெக்ட் தான். நான் எதுக்கு இப்ப உங்ககிட்ட சொல்றேன்னா, தெரிஞ்சாலுங்கன்றனால உரிமையா போன் அடிச்சு சொல்றேன். இது தப்பான ஒரு ஃபேமிலின்ற ஒரு இதுல நான் உங்களுக்கு அட்வைஸ் என்ன சொல்றேன்னா, நீங்க போடுறது தப்பே கிடையாது. எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கு. நீங்க டிஎம்கேக்கும் சப்போர்ட் பண்ணலாம். ஆனா நீங்க டிஎம்கேல இருக்கிற மாதிரி பொலிட்டிக்கலா இல்லையே இவ்வளவு நாள் சிஸ்டர். சடனா இன்னைக்கு பேசுறது தப்பா மாறிடுச்சு பாருங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே 10 பேர் அமுச்சு விட்டாங்க. என்னடா வீடியோ பார்த்தா ஜூலியக்கா என்ன வழக்கம் போல இப்பயும் ஒன்னும் பேசல, இப்பயும் ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இவ்வளவு நாள் மாநாட்டுல பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு வேஸ்ட், ஒண்ணுமே பேசல அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. ஓ ரைட். புரியுது. அதுதான் இப்போ பாருங்களேன், அடுத்த 2 வாரத்தை இவங்கதான் பொலிட்டிக்கல் பேசியிருந்தா இது பிரச்சனையே இருக்காது. சரி, இது ஒரு கருத்து மாதிரி போல அப்படின்னு விட்டுருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம டப்புல வந்து இவங்க பேசுறது இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ, அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ண சொல்லிருங்க. எனக்கு கேட்டா அதான் பெஸ்ட். ப்ரோ நீங்க என்ன ப்ரோ, அதெல்லாம் வந்து பிக் பாஸ்ல கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணாத லெஃப்ட் ஹேண்ட்ல கமெண்ட்ஸ் வேற ப்ரோ. அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிரும் ப்ரோ. அதெல்லாம் வந்து என்னன்னா, அது அந்த கமெண்ட்ஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கமெண்ட்ஸ் எடுத்து அடுத்த வீடியோ போட்டுரும். அது அந்த அளவுக்கு அது வந்து அதான் சொல்றேன்ல, அதை நம்ம ட்ரிகர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பார்க்கவே முடியாது ப்ரோ. இப்போ ஒரு அக்கௌண்ட்ல ஒரு ஜிமெயில் ஐடியை வச்சு 6 ஃபேக் ஐடி யூஸ் பண்ணலாம். அப்டேட், புது அப்டேட். இன்ஸ்டாகிராமோட லாகின் வந்து முன்னாடி ஒரு ஜிமெயில 2 அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியும். இப்ப 6. ஓ 6 மாத்திட்டான். ஒரு இமெயில 6 அக்கௌண்ட் ஓபன் பண்ண. அப்ப நானே 5 ஃபேக் ஐடி வச்சிருப்பேன். சூப்பர். புரியுதா? இதுக்கு ஒரு கேம்பெயினே இருக்கு. என்கிட்ட நம்பர் இருக்கு, பசங்க நம்பரு. நீங்க மீடியாக்குனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொமோஷன்ஸ்க்கு
எல்லாமே நீங்க இப்ப காசு கொடுத்து உங்களுக்கு பாசிட்டிவா மெசேஜ் பண்ணணும்னு சொன்னா ஃபேக் ஐடில இருந்து உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. ஒருத்தரை டார்கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 5000 ரூபாய் காசை கொடுத்தா நார அடிச்சிருவாங்க கிழிச்சு. புரியுது. அதனாலதான் இப்ப எல்லாம் மீம்ஸ் போட்டாலும் பெருசாவே கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அம்மா எல்லாமே வந்து நியூட்ரல் கிடையாது, அது தெரிஞ்சு போச்சு. முன்னாடி எல்லாம் மீம்ஸ் வரத பாத்துட்டு அப்பா மீம்ஸ் பேஜ்லயே ஒருத்தரை பத்தி போட்டிருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். இப்ப எவன் வேணாலும் மீம்ஸ் பேஜ் 2000 ரூபாய் காசு கொடுத்தா மீம்ஸ் போட்டுக்கலாம். நானே 2 வருஷம் முன்னாடி பிக் பாஸ் நான் காசு கொடுத்தா போட சொன்னேன். போன வருஷம் வேணான்ட்டேன். ஏன்னா கண்டுபிடிக்கிறாங்க எல்லாம், எல்லாருக்கும் தெரியுது என்ன ப்ரோ 750 rupees கிரெடிட் ஆயிருக்கா அப்படின்னு. அந்த பேஜுக்கு போன் நம்பர் எடுக்கிறது வந்துட்டாங்க. எனக்கு நியூஸ் வந்துருச்சு. நான் பாண்டிச்சேரியில போய் 4 நாள் அஸ்பெண்ட் ஆயிட்டேன். அப்புறம் முடிச்சு பாண்டிச்சேரிக்கு வந்துட்டாங்க. அங்க இருந்து கோயம்புத்தூருக்கு போனா அப்புறம் நம்ம இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி ஜட்ஜி கிட்ட பேசியாச்சு போறதுக்குள்ளேயே. போனா ஓன் பெல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேலும் தனக்கு மிரட்டல் விடுத்த நபரின் ஆடியோவையும் ஜூலி வெளியிட்டிருக்கிறார். அங்க வச்சு மணி பாய்ச்சல் கேட்கறதுதான் இது பண்ணிருக்கா. நீங்க இந்த மாதிரி பேசுறீங்களா? டைரக்டா வந்து 4 அடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு போட்டு போறோம். அவ்வளவுதாக்கா. சரிப்பா, சந்தோஷம். முடிஞ்சா கண்டுபிடிச்சு வந்து சரிப்பா, முடிஞ்சா வந்து என்ன தொட்டு பாருப்பா. சரியா? பண்ணாரி மேல சத்தியமா, அம்மா மேல சத்தியமா சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு மீட் ஆயிலனாக்கா இந்த மாதிரி தான் நடக்குதுக்கா. நீங்க எந்த கம்ப்ளைண்ட் போனாலும் பெரியக்கா, அந்த ஸ்டாலின் வந்தாலும் வளர்த்தா, அவங்க மகே வந்தாலும் வளர்த்தா. ஆடியோவில் பேசிய பெண்ணிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அந்த மருத்துவமனைக்கும் எனக்கும் கூட தொடர்பு இல்லை என்று ஜூலி தெரிவித்துள்ளார். சார், கிட்னியை திருடுன தப்பு சார். இல்ல மேடம், ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் மேடம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட கிட்னி வாங்குறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜூலி வந்து இது மாதிரி அப்படிதான் இந்த சோ கால்ட் ராதிகா ராஜ்குமார் எங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. கரெக்டா சார்? நான் எதுவும் எனக்கும் இல்லை சார், எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. எனக்கு இது சம்மந்தமான டாக்டர்ஸையோ இல்லை நர்ஸஸையோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ஸையோ அவங்களுக்கு எனக்கும் எந்தவித கான்டாக்டுமே கிடையாது சார். கிட்னி பிரச்சனை கூட பரவாயில்லை, ஆனால் தான் 3வது திருமணம் செய்துள்ளதாக சிலர் அவதூறு பரப்பியதை கேட்டு உடைந்து போனதாக ஜூலி கண்ணீர் மல்க தெரிவித்தார். கிட்னி பிரச்சனை தனி பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ணுவேன், அது ஒரு அவதூறு சார். நான் மொத்தமாக உடஞ்சது எங்கே தெரியுமா சார்? 3வது புருஷன். இதே கல்யாணம் நாங்கள் 6 வருஷம் காதலிச்சிருக்கோம் சார். இந்த கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணி நாங்கள் அவ்வளோ தூரம் பெற்றவங்க ஏன்னா நான் பிறப்பாளி கிறிஸ்தவர், அவர் பிறப்பாளி இஸ்லாமியர். நாங்கள் உட்காந்து இந்த கல்யாணத்துக்காக அவ்வளோ ஒர்க் ஹார்ட் பண்ணியிருக்கோம் சார். எங்கேருந்தோ வந்து ஈஸியாக திமுக கிட்டேருந்து நான் 30 லட்சம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடலாம் சார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னு நான் முடிச்சுக்கிறேன் சார். என்னன்னு சொல்லனா 3வது புருஷன். அப்போ 2 கணவரை காட்டுங்க சார். நாங்கள் 2 பேர் ஹேண்டில் பண்ணிப்போம். நீங்கள் எங்களை சுற்றி இருக்கவங்கள யோசிச்சிங்களா? எங்களை பெற்றவங்களை யோசிச்சிங்களா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சிங்க? எங்கள் சொந்தக்காரங்களை யோசிச்சிங்களா? அவங்கள எப்படி சார் சமாளிப்பீங்க? அவங்கள எப்படி நீங்கள் சமாளிப்பீங்கன்னு சொல்லுங்களேன். அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ இதை நான் அப்போ டிவிக்கு எதிர்த்து பேசினா அவங்க வந்து அடிப்பாங்க. அவங்க அடிக்கிறனால தான் என் குழந்தை போச்சு சார். அந்த டிப்ரெஷன்ல தான் போச்சு, அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் போச்சு. இதையடுத்து ஆடியோவில் தான் பணம் வாங்கியதாக பேசிய ராதிகா மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், சமூக வலைதளங்களில் தவறான ஆடியோ வீடியோக்களை காவல்துறை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் நடிகை ஜூலி குறிப்பிட்டிருக்கிறார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.